ஜாயலுக்காஸ் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பைசாக்கு வந்து எங்களுடைய செய்கூலி சேதாரம் எங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன் ஹால்மார்க் ஆகிற செலவு எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டெண்டர் வந்து கோட் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்துதான் வந்து ஜிஆர்டி வந்து 410 ரூபாய்க்கு வந்து கோட் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, டிவிகேக்கு ஆதரவா இருக்கிறவங்க, டிவிகே கட்சி சார்ந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் தாண்டிட்டு வெளியில இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஏதோ முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா பெரிய பிரச்சனையா வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க நியாயமா ஒரு 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 சிட்டிசனா நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனைங்க ஆக்சுவலா? இப்ப இந்த ஜோயலுக்காஸ்க்கு வந்து கொடுத்தது வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட, ஜோயலுக்காஸ் வந்து பிட் பண்ணிருக்கிறது வெறும் ஒரு பைசா தான். இந்த ஒரு பைசா அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லதுதான். இப்ப தனிப்பட்ட முறையில எங்கிட்ட வந்து நீங்க 1 கிராம் தங்கம் வந்து குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லதா, இந்த திட்டம் நல்லதா கெட்டதா அப்படின்னு பேசினா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா அந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுருச்சு. இப்ப இந்த ஜோயலுக்காஸ் கொடுத்ததுதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசுறது இங்க தவறானது. ஏன்னா ஒரு பைசா கொடுக்கறதுனால மக்களுடைய வரிப்பணம் இங்க எதையுமே வந்து வீணாகல. இவங்க வந்து இந்த டெண்டரை சரியான முறையில தான் இந்த டேட்டுக்கு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த டெண்டர் வந்து ரீசெண்டா நடந்துச்சு. இந்த டெண்டர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து லோயஸ்டா வந்து பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில ஜாயலுக்காஸ் பண்ணிருக்கிறது சரியான விஷயம் தான். அரசாங்கம் சரியான நடைமுறைகளை தான் கையாண்டிருக்காங்க. இங்க எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, ஜாயலுக்காஸ் பின்னாடி வந்து இவ்வளவு பெரிய இடி ரெய்ட் நடந்திருக்கு, அவங்க ஹவாலா வந்து முறைகேடு செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் பேசுறீங்களா? இது எல்லாம் எப்ப பேசுறீங்க அப்படின்னா, இந்த டெண்டர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவிகே அரசாங்கம் தங்கத்தை இந்த ஜுவல்லரி மூலியமா கொடுக்கறதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் எழுது. இது எல்லாமே ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி இது எல்லாம் வரதுக்கு முன்னாடி அவ்வளவு அக்கறை தான் நீங்க பண்ணியிருந்திருக்கணும். என்னுடைய தனிப்பட்ட பார்வையில அரசாங்கத்துடைய பணம் இங்க எதுவுமே வேஸ்ட் ஆகல. அதாவது தனிப்பட்ட மனிதர்கள் செலுத்தக்கூடிய வரி பணத்துல எந்த ஒரு